அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கைக்கு நம்மை அழைக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த பொழுது மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினார். கிறிஸ்தவ மார்க்கம் போதிக்கக்கூடிய ஒரே ஒரு ஆழமான கருத்து, இந்த பூமிக்குரிய வாழ்க்கை நிலையானது அல்ல, இங்கே நித்திய காலமாய் நாம் வாழப்போவதல்ல, இது ஒரு கூடாரமான ஒரு வாழ்க்கை, வரப்போகிற ஒரு ராஜ்யத்தை நாடுகிறோம். கர்த்தருடைய வீடு அது நீடித்த நாட்களாய் வாழும்படியாய் நமக்கென்று ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது என்பதைத்தான் தெளிவாக போதிக்கக்கூடியதாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவும் அதை தான் போதித்தார். அதை நாம் பெற்றுக்கொள்கிறதற்கு இந்த பூமியிலே ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை தேவை என்பதை என் இயேசு தன்னுடைய போதனைகளிலே சொல்லிக் கொடுத்தார். இங்கே சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிற ஒரு சில காரியங்களை பார்த்தோம் என்று சொன்னால், நாமும் இந்த உலகத்திலே ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்கிறவர்களாக நாம் வாழ முடியும். சங்கீதம் 26 அவர் முதல் வசனத்திலே சொல்லுகிறார், நான் என்னுடைய உத்தமத்திலே நடக்கிறேன் என்று சொல்லுகிறார். உத்தமமான ஒரு வாழ்க்கை வாழும்படியாக நான் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கைக்கு ஒரு பொருத்தனை பண்ணுகிறேன் அல்லது ஒரு அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்லிக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். அவர் ஆங்காங்கே அவருடைய வாஞ்சை எல்லாம், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன், எனக்கென்று ஒரு பெரிய இராஜாங்கம் கொடுக்கப்பட்டிருந்தாலும், ஒரு பெரிய ஆளுகை கொடுக்கப்பட்டிருந்தாலும், ஒரு பெரிய தேசமே எனக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும் அது எனக்கு வாஞ்சை அல்ல, நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன், அதை பெற்றுக்கொள்கிறதற்கு எனக்கு ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை தேவை என்பதை உணர்ந்தவராக சங்கீதம் 24 ஒரு காரியத்தை சொல்லுகிறார். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான், யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான், கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாய் இருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்பு கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே என்று அங்கே 24 சங்கீதத்திலே அவர் சொல்லிக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். கைகளில் சுத்தம் உள்ளவன் என்பது அங்கே வெளியான ஒரு பரிசுத்தத்தை அது குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. இருதயத்தில் மாசில்லாத தன்மை என்பது உள்ளான மனிதனிலே நம்முடைய இருதயத்திலே காணப்படுகிற ஒரு பரிசுத்தத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. அவர் 19, 12, 13 அதை ஆழமாய் சொல்லுகிறார். தன்னுடைய பிழைகளை உணர்கிறவன் யார், மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும், தனிப்பட்ட வாழ்விலே தனிப்பட்ட இடத்திலே மறைந்து நான் செய்கிற பாவங்களுக்கு என்னை விலக்கி காத்துக்கொள்ளும், துணிகரமான பாவங்களுக்கும் உமது அடியேனை விலக்கி காத்துக்கொள்ளும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும், அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நான் நீங்களாகி இருப்பேன் என்று சொல்கிறார். உத்தமமான வாழ்க்கை என்பது உள்ளான வாழ்விலும் வெளியான வாழ்விலும் பரிசுத்தமாய் வாழ்கிறதை குறிக்கிறது. அதைத்தான் யூதாவும் ஒத்துக்கொள்ளுகிறார். வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும். வெளியரங்கமான வாழ்விலே வலுவாமல் வாழுகிறதற்கும் உள்ளான இருதய பரிசுத்தத்திலே மாசில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்கிறவன்தான் அவருடைய வலுவாதபடி காக்கவும் மகிமையுள்ள சன்னிதானத்தில் மாசற்றவர்களாய் நாம் நிற்க தகுதி உடையவர்களாய் நம்மை மாற்றுகிறது என்பதை அங்கே முதலிலே கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். 2வது சொல்லுகிறார், கர்த்தரின் மேல் நம்பிக்கையாக இருக்கிற ஒரு வாழ்க்கை. ஒரு ஆடு ஒரு மேய்ப்பன் மேல் எத்தனை நம்பிக்கையாக இருக்கிறதோ அத்தனை நம்பிக்கையாக இருக்க வேண்டும். அவருடைய கைகளிலே காண்கிற கோலையும் அவருடைய கைகளிலே காணப்படுகிற தடியையும் வைத்து அவர் எனக்கு நல்ல மேய்ச்சலை தர முடியும், தண்ணீரண்டையிலே நடத்த முடியும், எனக்கு ஒரு இளைப்பாறுதலை அவர் தர முடியும், என் சத்துருக்களிடத்திலிருந்து, ஓநாய்களிடத்திலிருந்து, சிங்கத்தினிடத்திலிருந்து, கரடியிடத்திலிருந்து அவர் என்னை பாதுகாக்க முடியும். அவருடைய சத்தத்திற்கு நான் செவி கொடுத்து நடந்தால் எனக்கு இத்தனையான ஆசீர்வாதங்களும் என்னை வந்தடையும் என்கிற ஒரு நம்பிக்கை உடைய ஒரு விசுவாசம் உள்ள ஒரு வாழ்க்கையை வாழும்படியாய் நம்மை அர்ப்பணிக்க இங்கே சங்கீதக்காரன் சொல்லிக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். நான் தள்ளாடுவதில்லை என்று சொல்லுகிறார். அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையை கற்றுக் கொடுக்கிறார். கிருபையில் சார்ந்து சத்தியத்தில் வாழுகிற ஒரு வாழ்க்கை. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழும் பொழுது ஒரு ஜெபத்தை ஏறெடுத்தார். மற்றவர்கள் பரிசுத்தமாவதற்கு என்னை நானே பரிசுத்தமாக்குகிறேன் என்று சொல்லி
பிதா அநேக இடங்களிலே நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று கற்றுக் கொடுக்கிறார். நாம் சொல்லிவிடுவோம், நீர் பரலோகத்தில் இருக்கிறீர், பரிசுத்த தேவன், பரிசுத்தமாய் உம்மால் வாழ முடியும். நாங்கள் உலகத்திலே மாசு நிறைந்த அழுக்கு நிறைந்த ஒரு உலகத்தில் நாங்கள் எப்படி பரிசுத்தமாய் வாழ முடியும் என்பதை நாம் சொல்ல சாக்கு போக்கு சொல்கிறவர்களாய் காணப்படலாம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மனிதனாய் பிறந்து பரிசுத்த வாழ்க்கை சாத்தியம் என்பதை வாழ்ந்து நமக்கென்று அடிச்சுவடைகளை வைத்து போன பின்பும் அவர் நமக்கென்று ஒரு சத்திய ஆவியாகிய தேற்றரவாளனை என்றென்றைக்கும் நம்மோடு கூட இருக்கும்படி தந்தருளி கிருபையினாலே இந்த சத்தியத்திலே நடந்து விடும்படியாக பரிசுத்தமாய் வாழும்படியாக அவர் நமக்கு உதவி செய்யப்படுவாய் இந்த உலகத்தின் முடிவு பரியந்தமும் நம்மோடு கூட இருக்க தந்திருக்கிறபடியினாலே கிருபையை சார்ந்து கொண்டு சத்தியத்திலே இந்த பூமியிலே நடப்பது சாத்தியம் என்பதை இங்கே சங்கீதக்காரன் கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். தீயரோடு சேராத ஒரு வாழ்க்கை, அதற்கு தான் அழகாக சொல்கிறார், வீணரோடே நான் உட்காருகிறதில்லை, வஞ்சகரிடத்தில் நான் சேருவதில்லை, பொல்லாதவர்களின் கூட்டத்தை பகைக்கிறேன், துன்மார்க்கரோடே நான் உட்காரேன் என்று சொல்லி அங்கே தீயரை அவர்களோடு கூட உட்காராத ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை இந்த பூமியிலே வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறார். எப்படி ஒரு மீன் கடலிலே வாழ்ந்தாலும் அதனுடைய உடம்பிலே உப்பு ஒட்டாதது போல வாழ்கிறதோ, அதே போல் இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்தாலும் நம்முடைய ஐக்கியத்தை கர்த்தரோடும் கர்த்தருடைய பிள்ளைகளோடும் வைத்து கொண்டு வாழும்படியான ஒரு வாழ்க்கையை இங்கே சங்கீதக்காரன் கற்றுக் கொடுக்கிறார். கர்த்தரை துதிக்கிற ஒரு வாழ்க்கை, கர்த்தரை அவரை துதிக்கும் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்கிறாரே, ஆண்டவரை துதிக்கும்படியான ஒரு வாழ்க்கை. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லுகிறாரே, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, கர்த்தரை பற்றி அறிவிக்கிற ஒரு வாழ்க்கை வாழும்படியாக அவர் கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கும். 6ஆம் வசனத்திலே உம்முடைய அதிசயங்களையெல்லாம் விவரிப்பேன், நான் பரிசுத்தமாய் வாழணும் என்று பிரயாசப்படுகிற நாம், அதை பெற்றுக்கொண்ட நாம் பெற்றுக்கொண்ட அதிசயங்களை மற்றவர்களுக்கு சொல்லும்படியாக இன்றைக்கு நமக்கென்று அறிவிக்கப்பட்ட நற்செய்தியை, இன்றைக்கு பாவத்திலிருந்து இவ்வளோ பெரிய விடுதலையை தந்திருக்கிறார், அவருடைய இரத்தத்தினால் என்னுடைய பாவங்கள் கழுவப்பட்டிருக்கிறது என்கிற நற்செய்தியை, மனம் திரும்பினால் பரலோக ராஜ்யம் சமீபித்து இருக்கிறது என்று நற்செய்தியை நான் கேள்விப்பட்டால் மாத்திரம் போதாத மற்றவர்களுக்கு அறிவிக்கிற ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை நான் வாழ வேண்டும் என்று சொல்லியும் அவர் இங்கே கற்றுக் கொடுக்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். இத்தனையாய் நாம் நம்மை அர்ப்பணித்து வாழ்ந்தோம் என்று சொன்னால் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நாம் நிலைத்திருக்க முடியும். ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை எல்லா மனிதருக்கும் தேவை. கைகளில் சுத்தம் வேண்டும், இருதயத்தில் மாசில்லாத ஒரு தன்மை வேண்டும். இதற்கென்று இந்த உலகத்தில் நாம் பரிசுத்த வாழ்க்கை வாழ்கிறதற்கு நாம் ஒரு பொருத்தனை செய்து கொண்டு வாழ்ந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த பரலோக ராஜ்யத்தின் வாசிகளாய் மாற முடியும். அதைத்தான் இந்த மார்க்கம் அழுத்தம் திருத்தமாக போதிக்கிறது. அதை பெற்றுக்கொள்வோம். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருள்வாராக. ஆமென். அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன்.